إن المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات والقانتين الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன் கூறும் எச்சரிக்கைகள் என்ற தலைப்பின் கீழ் தொடர்ச்சியாக பல தகவல்களை நாம் அறிந்து வருகின்றோம். உலகத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல்வேறு தூதர்களை அனுப்புவதற்குண்டான காரணத்தை திருமறை குர்ஆன் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. எல்லா இறை தூதர்களும் அவரவர் சமுதாயத்திற்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல இறை தூதர்களை அனுப்பியுள்ளார். அந்த வரிசையில் இறுதியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நம்முடைய சமுதாயத்திற்கு பல்வேறு எச்சரிக்கைகளை சொல்கின்றார்கள். மறுமை குறித்து, நரகத்தை குறித்து, இப்படி பல்வேறு எச்சரிக்கைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தாலும், எந்த மனிதர்களிடத்தில் பேசினாலும், எதை பற்றி பேசினாலும் எச்சரிக்கை செய்யாமல் இருப்பதில்லை. மறுமை குறித்து, நரகத்தை குறித்து. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் எத்தனையோ பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காக வேண்டி வருவார்கள். குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் சரிதான், அதேபோல் கணவன் மனைவி மத்தியில் ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரிதான், கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையாக இருந்தாலும் சரிதான், இது சமூகத்திற்கு மத்தியில் பிரச்சனையாக இருந்தாலும் சரிதான், இப்படி எந்த ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண வந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பிரச்சனை குறித்து பேசுவதற்கு முன்னால் ஒரு வார்த்தை சொல்வார்கள். மன்கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹையும் மறுமை நாளையும் யார் நம்புகின்றார்களோ அப்படின்னு அந்த வார்த்தையை சொல்வார்கள். மறுமை சிந்தனையை பற்றி எச்சரிக்காமல் இருந்ததில்லை. இல்லை என்று சொன்னால் இத்தகுல்லாஹ் என்று சொல்வார்கள். ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கின்ற போது அந்த பிரச்சனைக்கு தீர்வு சொல்கின்றதுக்கு முன்னால் இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், மறுமையை அஞ்சிக் கொள்ளுங்கள், நரகத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள், இப்படி மறுமை சிந்தனையை பற்றி மக்களுக்கு எச்சரிக்கை செய்யாமல் இருந்ததில்லை. எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும், யாரிடத்தில் பேசினாலும், எந்த அறிவுரை சொன்னாலும், எந்த போதனை சொன்னாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்யாமல் இருந்ததை மறுமை குறித்து. அப்போ வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் இதற்காக வேண்டிதான் அனுப்பப்பட்டார்கள். சமூகத்திற்கு எச்சரிக்கை செய்வதற்காக, சுப செய்தி சொல்வதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்பப்பட்டார்கள். அப்போ அந்த வேலையை அவர்கள் சரியான முறையில் செய்து கொண்டே இருந்தார்கள். நாமெல்லாம் நினைப்போம், ஒரு மனிதர் ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருந்தோம்னா, இவர்கிட்ட போனால் இவர் அதைத்தானே சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்காம வந்துடுவோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி நினைக்கவில்லை. யார் அவர்களிடத்தில் ஆலோசனை கேட்டாலும், எதை பற்றி கேட்டாலும் மறுமை சிந்தனை நினைவூட்டு கொண்டே இருப்பார்கள். நரகத்தை பற்றி எச்சரிக்கை செய்து கொண்டே இருப்பார்கள்.
அதற்காக வெட்கப்பட மாட்டார்கள். ஏன்னா அவருடைய வேலையே அதுதானே, அல்லாஹ் அதற்குத்தானே அனுப்புனான். அப்போ அவங்களுடைய வேலையை சரியான முறையில் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் அவர்கள் எச்சரிக்கை செய்து கொண்டிருந்தார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு செய்தி தான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் தூங்கி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை சந்திப்பதற்காக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகின்றார்கள். வந்து பார்த்தோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஈச்ச மரத்தினுடைய அந்த ஓலையினால் பின்னப்பட்ட அந்த பாயிலே படுத்து இருக்கின்றார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தவன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்திருக்கின்றார்கள். அவருடைய மேனியை பார்த்தோம், முதுகை பார்த்தோம் என்று சொன்னால் அப்படியே வரி வரியாக இருக்கின்றது, அதனுடைய அச்சு அப்படியே பதிந்திருக்கின்றது, செக்க செவேல் இருக்குது. இதை பார்த்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுகின்றார்கள். சொல்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதரே, பக்கத்து நாட்டில் பாருங்கள் மன்னர்லாம் எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, கிஸ்ராவை பாருங்கள், கைசரை பாருங்கள், ஹெர்குலஸை பாருங்கள், இவெல்லாம் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கின்றார்கள். அவர்களும் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு மன்னராகத்தான் இருக்கின்றார்கள், நீங்களும் மன்னராகத்தான் இருக்கின்றீர்கள். அவர்கள் இருக்கக்கூடிய அந்த இருப்பிடம் அது இருக்கின்றது, அந்த சேர் அது தங்கத்தான் ஆனது. அவர்கள் தலையில் மாட்டியிருக்கக்கூடிய கிரீடம் அது தங்கத்தில், அவர் வைத்திருக்கக்கூடிய செங்கோல் அது தங்கத்தில், அவர் காலில் போட்டிருக்க செருப்பு அது தங்கத்தில். நீங்களும் மிகப்பெரிய மாமன்னராக சாம்ராஜ்யத்தை உருவாக்கி ஒரு தலைவராக இருக்கின்றீர்கள், நீங்கள் இப்படி ஒரு பாயில் படுத்து கிடக்குறீங்க, மேலெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு அழுகுறாங்க. அல்லாஹ் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இதை ஏதாவது விரிப்பு வாங்கி தரட்டுமா அதை மேலே போட்டிருக்கிறதுக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, வாமா, நான் ஒரு வழிப்போக்கன், இந்த உலகத்தில் நிரந்தரமாக இருப்பதற்காக வேண்டி வரவில்லை. ஒரு மனிதன் பிரயாணம் செய்கின்றான், பிரயாணத்தை போகக்கூடிய நேரத்தில் ஒரு மரத்தில் நிழல் இருக்கின்றது, நிழல் வாங்குகின்றான், ஓய்வுக்காக அந்த நிழலில் இருக்கின்றான், சற்று நேரம் இருக்கின்றான், ஓய்வு எடுத்த பிறகு மீண்டும் என்ன செய்தான், நடையை கேட்டுறான். அதே போன்று நான் உலகத்தில் இருக்கிறேன். அப்போ அவங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, அவர்கள்லாம் அப்படி சொகுசாக வாழ்கின்றார்களே, அவர்கள் இந்த உலகத்தில் இன்பத்தை அனுபவிக்கக்கூடியவர்கள், நாம் இந்த உலகத்தில் இன்பத்தை அனுபவிக்கக்கூடியவர்கள் அல்ல. நான் இந்த உலகத்தில் இன்பத்தை அனுபவிக்கிறதுக்காக வேண்டி வரவில்லை, நான் மறுமையில் நிரந்தர ஒரு வாழ்க்கை இருக்கின்றதே, அதற்காக வேண்டி தான் நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அதாவது சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க, அந்த மறுமையை நினைவு கூறுகிறாங்க. மறுமையில் அந்த அந்த வாழ்க்கை தான் நான் ஆசைப்படுகின்றேன், இந்த உலக வாழ்க்கைக்கு நான் ஆசைப்படவில்லை. அவருக்குன்னா அந்த உலகத்தை இன்பகரமாக அல்லாஹ் அவர்களுக்கு ஆக்கி வைத்திருக்கான், நமக்கு மறுமையில் தான் நமக்கு இருக்கின்றது, அதற்காக தான் உலகத்தில் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், இந்த இன்பத்திற்காக நான் வாழவில்லை என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு மறுமையை பற்றியான அறிவுரை கூறுகின்றார்கள். அப்போ உலகத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறை தூதர் மூலமாக எத்தனையோ எச்சரிக்கைகளை அல்லாஹ் செய்திருக்கின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் எச்சரிக்கை செய்யவில்லை, எல்லா இறை தூதர்களும் தம்முடைய சமூகத்திற்கு எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள். ஆனால் அந்த எச்சரிக்கை யாரெல்லாம் கேட்டிருக்கின்றார்கள், எத்தனை மக்கள் கேட்டிருக்கின்றார்கள்? எல்லாருமே எச்சரிக்கை கேட்டு விட்டார்களா? நரகத்தை பற்றி எச்சரிக்கின்றார்கள், மறுமையை பற்றி எச்சரிக்கின்றார்கள், அல்லாஹ்வுக்கு முன்னால் நீங்கள் நிறுத்தப்படுவீர்கள், விசாரணை களம் இருக்கின்றது, அது பயங்கரமான ஒரு நாள் என்று அதை பற்றி எச்சரிக்கின்றார்கள். எச்சரிக்கைகள் கேட்டு கேட்டு மக்கள் அதன்படி வாழ்க்கை அமைத்து கொண்டார்களாம்? யாருமே அந்த மாதிரி அமைத்து கொள்ளவில்லை, சொற்ப பேர் தானே. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 950 வருடங்கள் உலகத்தில் வாழ்ந்தார்கள், மக்களுக்கு போதனை செய்தார்கள், கதறினார்கள், அல்லாஹ்வை மட்டும் நீங்கள் வணங்குங்கள், உங்களுக்கு மறுமை கடுமையான வேதனை இருக்கின்ற அந்த வேதனையை அஞ்சிக் கொள்ளுங்கள். யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை, விரல் விட்டு எண்ணக்கூடிய மனிதர்கள் மட்டுமே ஏற்றுக்கொண்டார்கள், அவர்களுக்கு மட்டுமே அந்த எச்சரிக்கை பயனளித்தது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? எல்லா இறை தூதர்களும் எச்சரிக்கை செய்கின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எச்சரிக்கை செய்து கொண்டு தான் இருந்தார்கள். அவருடைய போதனை இன்னைக்கும் இருக்கின்றது, அறிவுரைகள் இன்னைக்கும் இருக்கின்றது, எச்சரிக்கை இன்னைக்கும் இருக்கின்றது. எத்தனை மக்கள் அதை கேட்டு தம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டார்கள்?
ஏன் பயனளிக்கவில்லை அந்த எச்சரிக்கை? அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான், எல்லோருக்கும் அந்த எச்சரிக்கை பயனளிக்காது. எல்லோருக்கும் அந்த எச்சரிக்கை பயனளிக்காது. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். யாருக்கு பயனளிக்கும் என்று சொன்னால், இன்னமா துன்திருல் லதீன யக்ஷௌன ரப்பஹும் பில் கைபி வஅகாமுஸ் ஸலா வஅன்திர்ஹும் யக்ஷௌன ரப்பஹும் பில். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், மறுமையிலே நாங்கள் அல்லாஹ்வின் இறைவனிடத்திலே ஒன்று சேர்க்கப்படும் என்று யார் அஞ்சுகின்றார்களோ அவர்களுக்குத்தான் எச்சரிக்கை பயனளிக்கும். என்ன சொல்ல அல்லாஹ் சொல்கிறான்னு சொன்னால், மறுமை யார் அஞ்சுகின்றார், முழுமையாக மறுமையை நம்புகின்றார்களே அவர்களுக்கு எச்சரிக்கை பயனளிக்கும், அவருக்கு நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அடுத்து அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், இன்னமா துன்திருல் லதீன யக்ஷௌன ரப்பஹும் பில் கைபி வஅகாமுஸ் ஸலா. தனிமையில் யார் இறைவனை அஞ்சுகின்றார்களோ அவர்களுக்கு நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்கள், அவர்கள் அந்த எச்சரிக்கை பயனளிக்கும். எல்லாத்துக்கும் அந்த எச்சரிக்கை பயனளிக்காது. மறுமை யார் முழுமையாக நம்புகின்றார்களோ, ஒருத்தன் மறுமையை நம்பவே இல்லை, அவர்கிட்ட போய் நம்ம சொல்கிறோம், நீங்கள் ஏன் இப்படி அநியாயம் செய்றீங்க, ஏன் அக்கிரமம் செய்கிறீங்க, ஏன் வியாபாரத்தில் இப்படி நடந்து கொள்கின்றீங்க, ஏன் மனிதனிடத்தில் இப்படி நடந்து கொள்கின்ற, நாளைக்கு அல்லாஹ்வை அஞ்ச வேண்டாமா, மறுமை ஒன்று இருக்கின்றது. மறுமை நம்பாதவரிடத்தில் போய் சொல்லும்போது அவர் என்ன சொல்வார், அதெல்லாம் எனக்கு தெரியும், உங்கள் வேலையை பார்த்து போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் மறுமையை நம்பலை, அவருக்கு அந்த எச்சரிக்கை பயனளிக்காது. அல்லாஹ் சொல்லி காட்டினால், இன்னமா துன்திருல் லதீன யக்ஷௌன ரப்பஹும் பில் கைபி வஅகாமுஸ் ஸலா. தனிமையில் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களுக்கு இந்த எச்சரிக்கை பயனளிக்கும். வஅகாமுஸ் ஸலா. அடுத்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யார் தொழுகையை நிலைநாட்டுகின்றார்கள் அவர்களுக்கு. இந்த இடத்துல இந்த வார்த்தையை வர தேவையில்லை, இந்த தொழுகை பற்றி வரத்தில் ஏன் அல்லாஹ் சொல்கிறான், தொழக்கூடியவருக்கு இந்த எச்சரிக்கை நீங்கள் செய்யுங்க, அவர் அதை கேட்டு நடப்பார். தொழாத ஒரு மனிதருக்கு அவர்கிட்ட போய் நீங்கள் தொழுவுங்க, மறுமை ஒன்று இருக்கின்றது, மறுமை நரகம் ஒன்று இருக்கின்றது, விசாரணை களம் ஒன்று இருக்கின்றது, தெரியும் போங்க அப்படின்றார். அப்போ ஒரு தொழக்கூடிய மனிதர்களுக்கு நீங்கள் சொல்லி பாருங்கள், இந்த வியாபாரத்தில் இப்படி தான் இருக்கணும், உலகத்தில் இப்படி தான் நடக்கணும், அல்லாஹ்வை அஞ்சி வாழணும், அநியாயம் செய்யக்கூடாது, அக்கிரமம் செய்யக்கூடாது என்று சொல்லும்போது அவர் கேட்டுக்கொள்வார். சரிங்க, நான் திருத்திக்கிறேன், தவறுகளை திருத்திக்கிறேன். அல்லாஹ் அதைத்தான் சொல்கிறோம், வஅகாமுஸ் ஸலா. தொழுகை நிலைநாட்டுகின்றார்களே அவர்களுக்கு அந்த எச்சரிக்கை பயனளிக்கும். எவ்வளோ அழகாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்போ அந்த தொழுகை இன்றைக்கி நாம் எப்படி வழங்கி வைத்திருக்கின்றோம்? ஐங்கால தொழுகை நாம் தொழுகின்றோமா? வல்லம் நாம் இரவு தொழுகை வரோம். இந்த தொழுகை நாம் தொழுகவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் கேட்க மாட்டான், அதுக்காக அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான், மறுமையில் அதற்காக விசாரணை வைக்க மாட்டான். ஏன் நீ இரவு தொழுகலை? இது கடமை கிடையாது, வலியுறுத்தப்பட்ட சுன்னத். அல்லாஹ்வுடைய தூதர் ரமலான் காலத்தில் ரஹ்மத்துடைய வாயில்கள் திறக்கப்பட்டிருக்கின்றது, அதிகமான நன்மை செய்யுங்கள், அதிகமாக தொழுகுங்கள், இரவு நேரத்தில் வணங்குங்கள், இதனால் அல்லாஹ்விடத்தில் அதிக நன்மை நீ உங்களுக்கு பெற்றுத்தரும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இது நமக்கு கடமை கிடையாது. இது தொழுகைன்னா அல்லாஹ் கேட்க மாட்டான், குற்றம் பிடிக்க மாட்டான். எதை அல்லாஹ் கேட்பான்? ஐங்கால தொழுகை இருக்கின்றதே, கடமையான தொழுகை, அதை விட்டோம்னு அல்லாஹ் கேட்பான். அதற்கு அல்லாஹ் குற்றம் பிடிப்பான், அதற்கு அல்லாஹ் தண்டிப்பான். திருமறை குர்ஆன் நெடுகிலும் பாருங்கள், அல்லாஹ் தொழுகை பற்றி அவ்வளோ பேசுகின்றான். நமக்கு மட்டும் தொழுகை கடமை இல்லை, பெரிய பெரிய இறை தூதர்கள் உலகத்தில் வாழ்ந்தார்களே அவர்களுக்கும் இந்த தொழுகை கடமை தான். அவர்களும் தொழுகையும்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கட்டளையிடுகின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன்னனி அனல்லாஹ் லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதுனி வஅகிமிஸ் ஸலாத லிذிக்ரி. இன்னனி அனல்லாஹ், நான் தான் உங்கள் இறைவன். இன்னனி அனல்லாஹ் லா இலாஹ இல்லா அன, வணக்கத்துக்குரியவன் என்னை தவிர வேறு யாரும் இல்லை, அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, என்னையே வணங்குங்கள். ஃபஅபுதுனி அகிமிஸ் ஸலாத லிذிக்ரி, என்னை நினைவு கூறுவதற்காக நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்கின்றான். அவர்களுக்கும் கடமைதான். அதேபோல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொழுகை எப்படி பேணுதலாக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தார்கள். ரப்பி ஜஅல்னி முகீம ஸலாத்தி வ மின் துர்ரியத்தி ரப்பனா வ தகப்பல் துஆ. இறைவா, என்னையும் என்னுடைய சந்ததியும் தொழுகையை நிலைநாட்டும்படி செய்வாயாக.
அதில் அதில் நிலைநாட்டுவதற்காக எங்களை ஆக்குவாயாக. இப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தித்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கட்டளையிட்டான், வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி வஸ்தமிர் அலைஹா லா நஸ்அலுக ரிஸ்கா. நபியே, உம்முடைய குடும்பத்தார்களை தொழுகும்படி ஏவுவீராக, அதில் ஏற்படக்கூடிய கஷ்டத்தை பொறுத்து கொள்வீராக. எல்லா இறை தூதருக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தொழுகையை பற்றி அல்லாஹ் கட்டளையிடுகின்றான், தொழுகுமாறு பணிக்கின்றான். அந்த தொழுகை நாம் எப்படி கடைபிடிக்க வேண்டும்? தொழக்கூடியவர்களாக நாம் இருந்தால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய அந்த எச்சரிக்கை நமக்கு பயன் அளிக்கும், இல்லைன்னா பயன் அளிக்கவே அளிக்காது. தொழுதால் எவ்வளோ பெரிய நன்மைகளை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இன்றைக்கி பல பேர் தொழுகை எப்படி வழங்கி வைத்திருக்கான்னு சொன்னால், ஆமாம் இவர் காலகாலமாக தொழுதுட்டு இருக்காரு, அவர் கஷ்டப்பட்டுட்டு தானே இருக்கார், அவரும் நோயில் படாத பாடுபடுறாரு, அவர் குடும்பம் இன்றைக்கும் கஷ்டப்படுது, அவர் காலங்காலமாக தொழுதுட்டு இருக்காரு, கஷ்டம் அவர் விட்டு போகிறான், நாமெல்லாம் தொழுகலை, எண்ணம் சரியாக இருந்தால் போதும், தொழுகலாம் தேவையில்லை. இன்னும் இப்படி பல பேர் இருக்காங்க முஸ்லீம்களில். இப்போ அல்லாஹ் ஏதாவது வந்து உத்தரவாதம் சொன்னானா, உங்களுக்கு தொழுதா கஷ்டமெல்லாம் போயிடும், ஏதாவது உத்தரவாதம் கொடுத்தானா? நம்ம கஷ்டத்தை அல்லாஹ்கிட்ட கேட்க வேண்டியதுதான், அல்லாஹ் நாடினால் நீக்குவான். ஆனால் உத்தரவாதத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பாதங்கள் வீங்கும் அளவிற்கு தொழுதார்கள். காலம் முழுக்க கஷ்டப்பட்டு தானே இருந்தாங்க. கஷ்டம் அவர் விட்டு நீங்கிச்சா? மறுமையில் அல்லாஹ் தருவான். அதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நீங்கள் தொழுதால் மறுமையில் சொர்க்கம் இருக்கின்றது, உயர்ந்த சொர்க்கத்தை நான் தருகின்றேன். தொழவில்லை என்று சொன்னால் உங்களுக்கு நரகம். அப்போ இது நமக்கு கடமையான தொழுகை ஒரு மனிதன் விட்டுவிடக்கூடாது. தொழுகையை பற்றி ஏராளமான செய்திகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன் நெடுகிலும் பார்த்தோம் என்று சொன்னால் சொல்லி காட்டுகின்றான். அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் ஏன் சொல்கிறான்? தனிமையில் அஞ்சக்கூடியவர்களுக்கு இந்த எச்சரிக்கை பயனளிக்கும், அவர்களுக்கு நீங்கள் எச்சரிக்கைகள், அவர்கள் இந்த எச்சரிக்கை கேட்பார்கள். வாக்காமுஸ்ஸலா, யார் தொழுகை நிலைநாட்டுகின்றார்களோ அவர்கள் கேட்பார்கள் என்று அல்லாஹ் எதுக்கு சொல்ல வேண்டும்? அப்போ அந்த தொழக்கூடியவருக்கு, தனிமையில் அஞ்சக்கூடியவருக்கு தான் இது பயனளிக்கும். அடுத்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், இன்னமா துந்தின் மனித்தமா அதிக்கிற ஒஹஷ்ய ரஹ்மான பில்கைப், யார் தனிமையில் அந்த ரஹ்மானை அஞ்சுகின்றார்களோ அவர்களுக்கு என்ன செய்யும்? பயனளிக்கும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் இப்படி எச்சரிக்கை பற்றி ஏராளமான செய்திகளை சொல்கின்றார். அந்த அடிப்படையில் எதுவெல்லாம் எச்சரிக்கையாக அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லித் தருகின்றார்களோ அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்லருள் புரிவானாக. வாஹிதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். innal muslimina wal muslimati wal mu'minina wal mu'minati wal qanitina wal qanitati was